மக்களுக்கு பலவிதமான வியாதிகள் இப்போ உடல் உபாதைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல சிலது வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ம். ஓகே சரியாயிடும். அவங்க வந்து நல்ல ஆமா. நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா சில வியாதிகள் வந்துட்டு சரியாகவே ஆகாது. எவ்ளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும், "இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லப்பா. இப்போதைக்கு நீங்க வாழ்றதுக்கான வழிமுறைகள நாங்க சொல்றோம்." அப்படிங்கிறத ம். தான் சொல்றாங்க. ஸோ இந்த வியாதிகள் இந்தந்த ஜாதகத்துல இந்தந்த கட்டங்கள் மோசமா இருந்தா வரும் அப்படிங்கிற அமைப்பு ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாங்க. இப்ப பாருங்க, இந்த நோய்வாய்ப்படுவது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். ம். லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் தான் வந்து ருண, சத்ரு பாவம். ஆ. ருணம்னா என்னங்க? உடல் உபாதை. சத்ருனா பகை. ம். அப்புறம் கடன், நோய், வம்பு வழக்குன்னு சொல்லலாம் இன்னொரு வார்த்தையா. ம். கடனை கொடுக்கும், அல்லது நோயை கொடுக்கும், அல்லது வம்பு வழக்குகளை கொடுக்கும். இப்ப நம்ம நோய் பத்தி பேசுறோம். இந்த நோய் வருது அப்படின்னா, 2 விதமான நோய் வரும். ம். 6ஆம் இடத்துல வந்து சுப கிரகத்தின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது, உயிர்க்கொல்லியான நோயா வராது. ம். ஆயுசுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா, ஆயுசுக்கு மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மார, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஆ. தைராய்டு இஷ்யூஸ், நமக்கு சுகர், பிபி ம். இது எல்லாம் வந்து உயிர்க்கொல்லியான நோயாக வரலினாலும், இது வந்து நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்கு சார். ஓ! காலம் முழுக்க அது நம்ம இருக்கு. வாழ்ற காலம் முழுக்க இருக்கும். 40, 45 வயசுல இருந்தே எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. நான் முதல் மார நான் கண்ட நேரத்துல சாப்பிடுறது, ம். புடிச்ச நேரத்துல தூங்குறதுன்னு பண்ணாம, கொஞ்சம் ஒரு வரைமுறையா இல்லைன்னா, எகிறிரும் சார். என்னோட வைட்டல் ம். பாராமீட்டர்லாம் எகிறிருங்கிற மாரி அமைப்புல இருக்கு. இதே வந்து 6ஆம் இடத்துல வந்து ஒரு பாவகிரகம் மட்டும் இருந்தது அப்படின்னா, கடன் இருக்காது, நோய் இருக்காது, எல்லாமே இருக்காது. ஆனா 2 பாவகிரகங்கள் மாறிருச்சு. 2 பாவகிரகம்னா என்ன? சனி, செவ்வாய் அல்லது சனி, ராகு அல்லது ராகு, செவ்வாய். இது ம். மாரி பாவகிரகத்தின் தாக்கங்கள் 1க்கும் மேற்பட்ட பாவகிரகத்தின் தாக்கங்கள் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உயிர்க்கொல்லி நோய் ம். உயிர்க்கொல்லி நோய் வந்து வரக்கூடாத நோய் என்று சொல்லப்படுகிற உயிர்க்கொல்லி நோய் வரும். 6லயும் வரும், 8லயும் வரும். ஏன்னா 8 தான் ஆயுசு பாவம். ஆமா. அந்த ஆயுசு பாவத்துல இருக்கும் பொழுது, அதை தாக்குற மார வந்து, "சார் நல்லா இருந்தாங்க சார். திடீர்னு கேன்சர் வந்துருச்சு. அந்த கேன்சர் 1 வருஷத்துல பாடி ஃபுல்லா பரவிடுச்சு." பரவிடுச்சு. அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா, வ அந்த கேன்சருக்கு நிகரான நெறைய நோய்கள் இப்ப வருது. ம். ஆட்டோ இம்யூன் ஆட்டோ இம்யூன் வந்து ஒரு ஆர்கனா அதே வந்து போயிருது, காலி பண்ணிரும். காலி பண்ணிருது, பிரச்சனை பண்ணுது. அப்படின்ட்டு கடைசியா வந்து ஒரு 2, 3 வருஷத்துல இது வந்து ஆள முடிக்கிற நோய் சார். இதுல வந்து மீண்டு வர்றது கஷ்டம். ம். அப்படிங்கிற மாரி வரும். சில பேத்துக்கு அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவத்துவமான காம்பினேஷன் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை வரும்பொழுது ஆக்டிவேட் ஆயிரும். இது ம். சில பேத்துக்கு 65 வயசுல வருது. சில பேத்துக்கு 75 வயசுல வருது. சில பேத்துக்கு ரொம்ப ரேரா சின்ன வயசுலயே வந்துருது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இது மாரி ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் ஆமா. போனீங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நெறைய பேர் கீமோதெரபி, ஆமா சார். பார்க்குறோம் நம்மளே. ரேடியேஷன் ம். அதெல்லாம் குடுக்குறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஒண்ணுமே என்ன இல்ல. குடிச்சாங்க? அவங்க ஏதோ ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா? ம். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. அவங்க வந்து வாங்கி அதனால தான் வந்து கேன்சர் இஸ் அ கார்மிக் டிசீஸ்ன்னாங்க. இப்ப ரமணர் மகரிஷிக்கே பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்தது. ம். அவருக்கு கேன்சர்னால தான் இறந்தார். அவரு என்ன என்ன தப்பு பண்ணார்? ஆனா, அவர் போன ஜென்மத்தில என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனால கார்மிக் அவரே சொன்னாரு, அது வந்து கர்மால வரக்கூடிய டிசீஸ். அதுல ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுருங்க. ம். அவர் பாடிக்கு முக்கியத்துவமே குடுக்காமல், அவர் ஆத்மாக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானியாக இருந்தனால, அவர் அத விட்டுருப்பா அத பாடி வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகுறது இயற்கை தானே. இது கேன்சர்ன்னு வந்து அதிகப்படுத்துது. சீக்கிரமா வந்து அத கெடுத்துக்குது. டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது. ம். பாடிய வந்து அழுக வைக்குது. இதுல நம்ம அழுகுறக்கோ, பண்றக்கோ என்ன என்ன ம். ரீசன்னு சொன்னார். அது மாதிரி இந்த உயிர்க்கொல்லிகள் கார்மிக் டிசீசஸ் வந்து பாவத்துவமா 6, 8ல சம்மந்தப்படும் பொழுது வந்து, அதே மாதிரி சுபகிரகம் தாக்கம் இருக்கும் பொழுது, உயிர்க்கொல்லி நோயாக இல்லாமல், இந்த சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம், பிரஷர் ப்ராப்ளம்ங்கிற மார லைஃப் ஸ்டைல் ஓரியன்டட் டிசீசஸ் அப்படிங்கிறக்குள்ள வந்து ஜாதகரை வந்து மெடிசின் சாப்பிடக்கூடியவும், ஒரு பத்திய சாப்பாடும் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கர்மாவின் அடிப்படையில அது குடுக்குது. கண்டிப்பா சார். கண்டிப்பா. அப்ப நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இந்த மாரியான அமைப்புகள் இருக்கும்போது, நமக்கு இந்த வியாதிகள் வந்து இப்போ இல்லன்னா கூட எப்போவாது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இது இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம அதிலிருந்து எப்படி வெளிய வரலாம்ங்கிறத பத்தி ஆமா. யோசிக்கலாம். நம்ம வரும்பொழுது கன்சல்டேஷன் வரப்போ உங்களுக்கு 45 வயசுல அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருதசை வருது. ம். உயிருக்கு பயம் இல்லை. பட் இருந்தாலும் இது மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க. இருங்க. ஃபிட்னஸ் போங்க, வாக்கிங் போங்க. உங்களுடைய ஆகாரத்துல வந்து
கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க அப்படிங்கிற சில ஆலோசனை சொல்லி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. கண்டிப்பா சார். இப்ப இதுலயே நம்ம வந்துட்டு தீரக்கூடிய ம். வியாதிகளா, இல்ல ரொம்ப நாள் இழுக்கக்கூடிய வியாதிகளான்னு சொல்லி பேசியிருக்கோம். இதுல குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு வரும். அதனால நீங்க பிரிகாஷன்ஸா இத ம். பார்த்துக்கோங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? முடியுங்க. இப்ப பாருங்க, செவ்வாய்ங்கிற கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா ரத்தம். ம். செவ்வாய் ரத்தத்தை குறிக்குது. ம். ஸோ ரத்தத்துல சில நோய்கள், பிளட் கேன்சர் ஆ. அது மாரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்ப சனி வந்து பாவத்துவமா இருக்கார். சனி தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காருன்னா, எலும்பு எலும்பு சார்ந்த விஷயங்கள், சதை அது மாரி விஷயத்துல, கார்டிலேஜ், போன் மேரோ ம். அது மாரி விஷயத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இதே வந்து புதன் தான் நீச்ச புதனாக போய் ராகுவோட சம்மந்தப்பட்டு சனியின் பார்வை பெற்று 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது ம். நர்வ்ஸ் நரம்பு வீக்னஸ், சார்ந்த நரம்பு பிரச்சனைகள். நரம்பு தளர்ச்சி, எக்ஸிமா, நிறைய பேத்துக்கு ஞாபக மறதி நோய் ஆ. அதெல்லாம் வருது இல்லைங்களா? ஃபிட்ஸ் வர்றது, பேராலிசிஸ் ஆகுறது இதெல்லாம் ம். நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாரி விஷயங்கள் வந்து ம். கண்டிப்பா புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறப்போ, இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல யுட்ரஸ், அந்த ஓசிடி அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அது மாரி இஷ்யூஸ், யுட்ரஸ் ரிமூவ் பண்ணணுங்கிற மாரி ஒரு நோய். அதுல சில பிரச்சனைகள், சிஸ்ட் ஃபார்மேஷன் ஆகுறது, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல சில பிரச்சனைகள், அது மாரி விஷயங்கள்லாம் வரும். அதே சமயத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, ஹார்ட்ல வந்து ஸ்டண்ட் வைக்கணும். உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. அது ம். மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்படிங்கிற மாரி விஷயங்கள நம்ம ஆலோசனை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா. அதே மாரி கண்கள் பாதிக்கும். ம். சூரியன் பார்க்குறப்ப கண்கள் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய 6ஆம் இடம் எந்த அளவுக்கு பாவத்துவமா இருக்குங்கிறத பார்த்து, எந்த கிரகம் அதிகமாக பாதிக்குது, எந்த கிரகம் பாதிச்சு அந்த கிரகத்தின் தசை நடக்குது அப்படிங்கிற பார்க்கும்பொழுது, எந்த ஒரு டெஃபிஷியன்சி, எந்த பிரச்சனையினால நமக்கு உடல் உபாதைகள் வரப்போகுது, எப்படி ஒரு பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து அதோட தன்மையிலிருந்து என்னதான் அது வரப்போகுது. ஆனா அதோட அளவுல் இன்டென்சிட்டிய குறைக்க முடியும். முதலே முன் பார்த்து நம்ம கொஞ்சம் அத தடுக்க முடியலனாலும், அத நம்ம வந்து குறைக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா ஆ குறைக்கலாம். கண்டிப்பா வந்து குழந்தை இது மழை பெய்யுதுன்னு தெரிய போகுது. ம். ஆனா குடை எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு வேணுங்கிற எடுத்துட்டு பிரிகாஷன் போலாம். எடுத்துக்கலாம். ம். சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன். இது மாரிலாம் இருக்கு. நீங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கங்க. மெடிக்ளைம் போட்டுக்கங்க. அந்த திட்டத்துல போடுங்க. போட்டு வச்சுக்கங்கன்னு கூட சொல்லுவேன். எதுக்குங்க சார் சொல்றீங்கன்னா, நீங்க போட்டு வச்சுக்கங்க. உங்களுக்கு நாளைக்கு உதவும் அப்படின்னு சொல்றேன். நேரடியா சொல்ல முடியலன்னா ஆ கூட அப்படி கொஞ்சம் சொல்லலாம். சொல்லலாம். அதே மாரி 8ஆம் இடம் பாவத்துவமா இருக்கும்பொழுது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுறது, கால் ஊனமாகுறது, அது மாரி. ஏன்னா 8ங்கிறது ஆக்சிடென்ட் அது மாரி, 6ங்கிறது ருணச்சத்ரு பாவம். ஸோ அப்படிங்கிறப்போ, ம். அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாத கிரகத்தின் இருப்பு இருந்து, அது சனி, செவ்வாய் தாக்கத்துல இருந்து, அந்த 8ஆம் வீட்டு அதிபதி திசையோ, அது 8ஆம் வீட்ல இருக்கக்கூடிய திசை வரும்பொழுது, திடீர்னு பாத்ரூம்ல வலிக்குட்டு விழுகுறது, திடீர்னு போய் ரோட்ல போறப்போ ஒருத்தன் வந்து இவ்வளவு நாள் சாத்திட்டான்னு நல்லா சொல்றது. இருந்தேன். என்ன ம். ஆச்சுன்னே தெரியல. அந்த மாதிரியான அது மாரி அமைப்புகள். விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து முன்கூட்டியே பார்த்து, ஜாதகரை வந்து பயமுறுத்தி, டென்ஷன் பண்ணி அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு எதுவும் சொல்லாமல், தற்காப்புக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. ம். வண்டி வாகனத்தில் போறத குறையுங்க. இரவு நேரம் பயணிக்கிறது குறைச்சுக்கங்க அப்படிங்கிற அந்த டைம்ல பேடான டைம்ல பாதிப்பு குறையறதுக்கு என்ன ஆலோசனை குடுக்க முடியுமோ நம்ம குடுக்கலாங்க. கண்டிப்பா சார். இதுல வந்து குணமாயிரும் அப்படிங்கிறத கூட பார்த்து சொல்லலாம். இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கு இப்ப வரும், இப்ப குணமாயிரும் அப்படிங்கிறத கூட பார்த்து ஆமா. சொல்லலாம். 6க்கு 6ஆம் இடம், 11ஆம் இடம். ம். 6ஐ வந்து அழிக்கணும்னா ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய் எப்ப தீரும்? 6க்கு 6. ம். அப்படிங்கிறப்போ 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் வரும்பொழுது அந்த நோய் தீரும். அந்த 11ஆம் வீட்டு அதிபதி தசை நடக்குது. அதுக்கப்புறம் 11ஆம் வீட்ல இருக்கக்கூடிய தசை நடக்குது. அடுத்த புக்தி வருது அப்படின்னா, வந்த நோய் இப்ப கண்ட்ரோலுக்கு ஆயிடுச்சு சார். இப்ப அது பூர்ண க்யூர் ஆயிருச்சு. அல்லது அது மெடிசினுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ம். அப்படிங்கிற மாரி அமைப்பும் நம்ம எப்ப வரும்? அது உடனே வர மாரி இருக்குதா? அல்லது வர மாரியே இல்லையா? எவ்வளவு காலத்துல வந்துரும்? அப்படிங்கிற ம். மாரி விஷயங்களும் நமக்கு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எப்ப கிடைக்குங்கிறது வரைக்கும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது, முன்கூட்டியே பார்த்து, ம். இதுதான் பிரச்சனையா, சரி இப்ப நம்ம கொஞ்சம் கரெக்ட், கேர்ஃபுல்லா இருக்கலாம். கரெக்ட். இத வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போயிட்டோம்னா, நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். நல்லது. இல்லையா சார்? நன்றி சார். நன்றி, நன்றி.